எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஜீரா பிஸ்கெட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அஜ்வைன் ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு ஓமம் வேண்டானா நீங்கள் போட தேவையில்லை. ஒரு 2 மினிட்டு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு போதும். ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் பவுடர் பண்ண சுகர் 2 டேபிள் ஸ்பூன். நான் இங்கே 1/2 கப்பு பட்டர் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எண்ணெயும் பட்டரும் பாதி பாதி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சுகரும் நெய்யும் ஒரு 10 மினிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ சலடை பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சீரகம் பாதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி வச்சுருந்த நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு 10 மினிட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மாவை உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சீரகம் ஓமம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நான் இதில் கொஞ்சம் ஸ்டவ்வில் பேக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனில் 15 மினிட்டு போதும் பேக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நம்ம சீரகம் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.